நட்சத்திர தட்டு அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? தானே பங்குனி மாதம் புராண உத்திரம். பங்குனி மாதம் புராண உத்திரம். பவன பஞ்சமி கலக
புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சுக்காரு. நீ முதல்ல யாருன்னு சொல்லு. தெரியுமா? யாரக்கா நீதான் பாதாள உலகத்தோட வல்லரக்கனா? உன்னை பார்க்கும் போதே நான் நினைச்சேன் எப்படி? நீயாத்தான் இருக்குமோன்னு. அதே மாதிரி சரி நீ யாருன்னு சொல்லு. சொல்லுமா? நான் யாரு தெரியுமா? என்ன வல்லரக்கா? யாரு? நான் கேளுங்க வல்லரக்கா. நான் மலையாள தேசத்தே. அந்த மலையாளத்தை என்பவர்க்கு என்னவோ காஞ்சனா மலைக்குத்தான். நான் பிறந்தவன் 8 பேர். நான் பெண்ணாக பிறந்திருந்தோம். பிறந்தவன் நாயிரம். எங்க அப்பா மலையாள தேசத்திலே பெரிய மலை அரசன். மலையரசன் என்பவருக்கும் காஞ்சனா மலைக்கு சரி. நாங்க பிறந்தவன் மொத்தம் 8 பேரு பொம்பளைய. 8 பேரும் பிறந்தவன் பெண்ணா பிறந்தவன். எங்க அப்பா வருத்தமே படல. யா, எங்க 8 பேரையும் ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. அப்படியா? செல்லமா வளர்த்த நாளையில இருந்து என்னய்யா? எங்க அக்கா 7 பேரையும் பெரிய பெரிய தளத்திலே கைபிடித்து கொடுத்தார். எங்கெல்லாம்? என் கேளு வல்லரக்கா. கேளு வல்லரக்கா. உன்னை எங்க அத்தானே. உன்னை எங்க அத்தானே. இல்லை மாநகரிலே இடம்பெறலாதற்கு இளமாவைய குழந்தைக்கு இரண்டாவது அக்கா. திருவண்ணாமலையதிலே அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கோம். மூணாவது அக்கால மதுரை வாழும் சொக்கருக்கு. மதுரை வாழும் சொக்கருக்கு மீனாட்சிய கொடுத்திருக்கோம். நாலாவது அக்கா தஞ்சரம் கோவிலிலே உழவான சங்கருக்கு. உழவான சங்கருக்கு ஆயிரம் கோமதிய கொடுத்திருக்கோம். என்னை வைத்தவர் அக்கா. திருநெல்வேலி டவுனிலே நெல்லையப்ப சாஸ்திரி காந்தி மரியமான கொடுத்திருக்கோம். ஆறாவது அக்கா. அண்ணா என்ன வல்லரக்கா. பாபநாசம் கண்ணகிரி. பாபநாசம் பெரியவருக்கு உலகாரம் கொடுத்திருக்கோம். ஏழாவது அக்கா. உச்சால தளபதி. உச்சால நாதருக்கு. உச்சால நாதருக்கு உலகொழியார உலகொழியார கொடுத்திருக்கோம். நான் 8வது பிறந்த மகன். இளையரு மொழியா. நான் 8வது பிறந்த மகன். அப்படியா? என் பேருதான் மோகினி அப்படின்னா. யாவது பெற்றெடுத்தா எட்டி பார்த்த இடத்தை கஷ்டப்பட்டான்னு சொல்லுவாங்க. 8வது பிறந்த மகானை எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டம் வந்துதான். பாக்குறவங்க எல்லாம் என்ன அப்படித்தான் பேசுனாங்க. அண்ணா சரி. 3வது பையன் பிறந்தா முத்தமெல்லாம் கொண்டும்பாங்க. ஆமா. 3வது பையன் பிறந்தா அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆறாவது ஆண் பிறந்தா அழகெல்லாம் பொண்ணு. அதெல்லாம் பொண்ணு. ஆமா. நான் 4ஆம் ஆண்டு வந்தேன். அப்படியா? எங்க அப்பா அம்மாவும் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. எதுக்கு? தஞ்சாவூர் போயிட்டாங்க. அதனால ராசி எப்படி? ராசியா? அதாவது 5வது ஆண் பிறந்தா பஞ்சாபடுத்துவான். பஞ்சா பண்ணணும். ஒன்னா கொஞ்சி அப்படியே சேர்த்து அள்ளி கவுத்துருவோம் பிறகு. எப்படி சொல்ல தப்பு இல்ல. ஆ, 2வது பிள்ளையா பண்ணா தப்பு இல்ல. சரி. அது நேரத்தோட பிறக்கணும். சரிம்மா. ஆ. ஆ, ஆகையினால 8வது பிறந்த மகா எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டம் பண்ணான்னா மாலை மூத்தது மங்கை மூத்தது என் மன்னனுக்கு ஆகாது. ஆகாது. பெண் மூத்தது என் புருஷனுக்கு ஆகாது. ஆகாது. சித்திரை மாதம் மூலத்தில முதற்காலத்துல நான் உட்கார்ந்தேன். ஐயையோ. நான் என்னைக்கு உட்கார்ந்தனோ அன்னையில இருந்து அழக பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு உனக்குன்னு அடிபடியா வந்தாங்க. எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்தை கொண்டு எத்தனையோ மாப்பிள்ளையுடைய ஓவிய போட்டாவை கொண்டு வந்து காட்டினாரு. சரிம்மா. மாப்பிள்ளை போட்டாவோட நல்லா தான் இருக்காரு. சரிம்மா. நேர்ல பார்க்கும்போது காது கேட்கல, வாய் பேசல அப்படின்னு குறையா இருந்தா நான் என்ன செய்ய? உருட்டு மாப்பிள்ளை கூட கூட இருந்து வாழ்ந்துடலாம். சிவட்டு முடிவா இருக்க பாரு, அவங்க சேர்ந்து காலத்தை கழிக்கவே முடியாது. நான் பையத்தான் பேசுறேன், என்ன முடி கணக்கே அப்படிம்பா. சரி.
என்ன பிரச்சனை தானே சொல்லுவாரு. ஆமா. அதனால இந்த குருட்டு முடிவா கூட வாழலாம், செவிட்டு முடிவா கூட வாழ முடியாது. முடியாது. அதனால எல்லா மாப்பிள்ளையும் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரிதான். எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்தை வச்சு சுயம்பர ஏற்பாடுகள் செய்து அத்தனை பேரையும் அரண்மனைக்கு வர வச்சாரு. சரிதான். என் கையில ஒரு மாலையை கொடுத்து நீ சுழட்டி எறி, சரி. யார் மேல விழுதோ அந்த யோகம் உனக்கு வரட்டுமே நல்ல மாப்பிள்ளை அமைக்குமே. அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என் கையில ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எறி சொன்னார். சரி. கூட்டத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சரிதான். எங்க அக்கா மாப்பிள்ளைக்கு வீட்டுல இருக்க முடியல. ஏன்? ஏன் இருக்க முடியல? என் நினைப்பா இருக்கு. ஏன் பண்ணே? அதாவது வீட்டுல இந்த குரல் வச்சுக்கோங்க. சரி. ஒண்ணு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுல வராங்க. சரிதான். அவங்க வந்து மூத்த படம் கொண்டாங்க வராங்க. சரிதான். நிறைய கொண்டு வந்து ஒதுங்கி இருக்கணும். சரி. அவன் வந்து முன்னாடி நீக்கிட்டு கூடாது. அப்படியே? அவ ரெண்டாவது வீடு மாப்பிள்ள அதான் பொண்ணுன்னு அவளையே பார்த்துக்கிட்டு இதான் பொண்ணு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. கல்யாணம் முடிக்கல உள்ள பொண்ணு கொண்டு வச்சாதான் அப்ப வர சண்டை தானே வரும். வண்டியா இருக்கும். வருது. அதனால ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நிறைய கொண்டு ஒதுங்கிட்டா நிக்கணும். தங்கச்சி ஒதுங்கி நிக்கணும், மாமியாரும் கொஞ்சம் பார்த்து ஒதுங்கிட்டா நிக்கணும். அதான் மாறி வந்து மாலை. ஒண்ணுமே செய்ய முடியாது. மாப்பிள்ள மாமியாருக்கு வயசாகிட்டுனா தெரியாது. அவங்க சீக்கிரமே கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அப்படியே? மாமியார் ஒதுங்கி நிக்கிறதா கதையே கந்தல் ஆயிப்போம். அப்படியே? எத்தனை ஊர்ல அப்படி நடந்துட்டு தெரியுமா? அப்படியா? வருது. அதானே. கண்ணால பார்க்க வச்சாலும் சொல்லுது. எனக்கு கொஞ்சம் கண்ணு சாஞ்சவங்க. நானே. அவரு கதை அப்படி கதைதான். ஆட்சியா பொண்ணு பார்க்க போகும்போது மாமியார் ஓரமா நின்றுட்டா இவருக்கு கண்ணு கொஞ்சம் பத்தாது பார்த்துக்கிறாரு. மாடு மாதிரி குடிப்பாரு. இந்த மாதிரி மாலக்கண்ணு மாதிரி குடிப்பாரு. இவரு பெண்ணன் தான் பார்த்திருக்காரு. மாமியார் நம்மளைத்தான் பார்க்க வரைக்கும் அடிச்சு விரட்டிட்டாங்க. இவரு அந்த மாதிரி கதையை வைக்கக்கூடாதுல, மாமியாரை பார்த்து மரத்தோட வீட்டு உள்ள வரலாமா? தேவையில்ல அப்படின்னு மாமியார் கால் மாதிரி முடியுமா? வேலையே அதானா இருக்கும். அதனால எங்க அம்மா இப்படி சுயமரம் வைக்கும் போது சரி. இரண்டாவது அக்கா மாப்பிள்ள, என்ன செஞ்சாரு? மூணாவது அக்கா மாப்பிள்ள மீனாட்சி புருஷன் இங்க வந்தாரு. மதுரை வாழ சொக்க கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமையா? கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்க சரி. நான் கையால மாலையை சுரட்டி எரிஞ்சேன். ஆ. சுரட்டி எரிந்த மாலை சொக்க கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. ஐயையோ. பிறகு என்ன செய்ய அண்ணா? எப்படி? கோட்டையில பிறந்தால் எனக்கு போட்ட விதிதான் கிடைக்கும். ஆமா. அன்று எழுதினதை யாராலும் அழித்து எழுத முடியாது. எத்தனை நேரம் ஜோப் போட்டு போய்க்கலாம்? யார் யாரு? பிரம்மணத்தை யாராலும் பிரித்து எழுத முடியாது. ஆமையா? நீ சோப் போட்டு வெளியே வச்சு ஊத்துனாலும் சரிதான், ஒரு தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படியா? ஆண்டவர் எழுதுனது. ஆண்டவன் என்ன எழுதிருக்காலும் அதான் நடக்கும். அப்படியா? பிறகு குடி குடி கொண்டு குடிச்சு சரி. சீரழிச்சு செல்வத்தை வந்து ஆ. அது வந்து அவருக்கு எடுத்த விதி. கடவுள் நல்ல விதியா வச்சிருக்காரு. அவர் தலையில அவர் மாத்திரம் யாரும் சொல்ல. என்ன செய்ய முடியும்? பிறகு அதனால மதுரை சொக்கனுக்கே நான் 2ஆம் தரமா வாக்குப்பட்டு போறேன். சரி. எங்க அப்பா எனக்கு 7 வண்டி ஜீவனத்தோட எனக்கு மதுரையில கொண்டு வந்து விட்டாரு. சரிதானே? மதுரை சொக்க நேர உள்ள விட்டாரு. சரி. அப்ப நான் நினைச்சேன் நம்ம அக்கா மீனாட்சி ஆரத்தி கொண்டு வருவோம் அவருக்கு சரிதானே? அப்படின்னு நான் வாசல எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி. எங்க அக்கா மீனாட்சி அங்கிருந்து வந்தார். வந்து என்ன கேட்டா தெரியுமா? எப்படி? ஏ யாரடி நீ சக்கரத்தே, யாரடியா இங்கு வந்தாய், தரைய பிடிக்காதே, சட்டிக்கு இழுத்தாளே, ஏன் கொண்டைய பிடிக்காதே, கோடிக்கு இழுத்தாளே, முடிய பிடிக்காதே, முகத்துக்கு இழுத்தாளே, சக்கரத்தை போறான், சகலருக்கு கொண்டான். அவன் தாலி அறுத்து அவன் மூஞ்சில விட்டுட்டு, உன் கூட நான் வந்ததும் போதும், உன் கூட நான் வாழ்ந்ததும் போதும் அப்படின்னு என்ன உட பிறந்தாலும் நினைக்கல எங்க அக்கா. பெண்ணா பிறந்தவா எதை விட்டு கொடுத்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க முடியுமா? அதனால நான் தாலியத்தை அவன் மூஞ்சில விட்டுட்டு சண்டையிட்டு விட்டு நான் தகப்பு வீடு வந்து கொண்டிருக்கிறேன். மன்னனோடு சண்டையிட்டு நான் மாதா வீடு வாரேன் அண்ணா. வெற்றியிலே வாரவளை உடம்புறப்பா நினைக்கணும், தனியா வாரவளையும் உன் தந்தையா நினைக்கணும். எப்ப பார்த்தாலும் அண்ணன் இருக்கு அத்தாவனை சொல்லு. முத்தான வயசுல அத்தாவனை கூப்பிடு மோகினி. நீ இப்படி ஒரு அழகிய வீட்டுல போய் வாராமிட்டியா இருக்க வேண்டாம். எனக்கு நீ 2ஆம் தரமா வாக்குப்பட்டு வந்தேன்னு சொன்னா உன்னை விட்டு ஒரு பட்டுடுத்தி வதத்துக்கு ஒரு பூ முடித்து கண்ணாடி மாலையில உன்னை உல்லாசமான வாழ வைக்க எனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா?
மங்கை மறந்தான். மங்கையை கண்டான் மது குடித்து வண்டாக சுரந்த வல்லரக்கன் மோகினிமே உள்ள மயிலை கொண்டு சத்தியம் செய்ய வேண்டும் என்று வந்து கொண்டிருக்க அவளுக்கே அந்த கதிர எனக்கு என்ன கதியோ கண்ணவனா அப்படி நினைக்காரு. இருந்தாலும் அவனை கொல்லத்தானே இவருக்கு வேகம் போட்டிருக்காரு. இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சி மாட்டிகள் அருமை சகோதரிகள் அனைவர்களுமாக SKM கேஸ் கேங் சார்பாக மணிமேகலா அவர்களும் மாரியம்மன் அவர்களும் பொன் மலர் அவர்களும் ராஜி அவர்களும் காயத்ரி அவர்களும் சுபலதா மாலதி அவர்களும் சுகந்தி ஆசிதா அவர்களும் மோகினி வந்து அப்படி ஒரு அழகா இருக்குமா. அப்ப எம்பெருமான் கோபாலச்சந்தன் மோகினியாகவே வடிவங்கள் எடுத்து உச்சியில இருந்தல்ல ஏற்கனவே அழகு தங்க நகை அள்ளி போட்டுதான் தங்க நகைன்னா அந்த காலம் காதல கம்மல் போட்டாங்கன்னா 5 கம்மல் போட்டிருப்பாங்களா காது பூரா கம்மல் ஓட்ட காது பூரா கம்மல்னா செவிட்டு தட்டு குருட்டு தட்டு பொன்னம்பு தட்டு. ஆமா வயசாகி பசுன்னு வை இந்த ஓட்டையை பெருசாக்கணும்னா துணியை வச்சு 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 அந்த காது ஓட்டையை பெருசாக்கி பெரிய டோலாக்கு கலைய போடுவாங்களா அந்த காலம். அது பெரிய ஒரு ஃபேமஸ் பாம்படம் கலையும் அது தோல்ல கிடந்து தொங்கும். அந்த காலம் காது பூரா அப்படி ஓட்டையா போட்டு பிச்சிப்பு தட்டு கொழும்பு தட்டு அப்படி விதவிதமா போட்டுட்டாங்க. இப்ப அதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா இப்ப மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு. பழைய காலம் போய் அதுவே இப்ப புதுக்காலமா வந்துகிட்டு இருக்கு. அத மாதிரி கண்ணபுரா வந்து உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரையில தங்கத்தால அலங்கரித்து கண்ணனது காணாது என்று தங்க நகைகளை பூட்டிக் கொண்டு அழுகி நடை நடந்து வருவார்
பார்வதியின் புருஷன் நான் தான். ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கு அக்கினி விரத்தை வாங்கி பகவானே இருக்கிறவங்க வந்தேன். அவரை எனக்கு பயந்து எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டார். வருங்கால வல்லரைக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான். நீ நினைத்தா இருக்கா என்னோட பார்வதியா, நீ யாருன்னு சொல்லு. அப்படி என்று சொன்ன உடனே சாமி பிறந்துவாரு, கவலைப்படாதுங்க. சாமிக்கு பிறந்துவாரு. அப்படி எம்பெருமான் கோபால கண்ணபுரான் பார்த்தார். அப்ப எம்பெருமானாகிய கோபால கண்ணபுரான் பார்த்தார். சரி. இவருக்கு நம்ம தான் வந்திருக்கோம்னு தெரியணும். அப்படிலாம் என்ன செய்யலாம்? நம்ம தான் வந்திருக்கோம், நம்ம மாப்பிள்ளை மச்சனம் தான் வந்திருக்காங்க தெரியணும்னா அதான் அந்த செய்யற லீலையே நமக்கு இன்னைக்கு எடுத்து சொல்லணும். அவர் புட்ட உடைக்கணும், நம்ம கூட இல்ல அல்லணும். அப்படி இருந்தா தான் இந்த ஆண்டவன் சிவனின் கொப்பை விட்டு வெளியிறங்கி வருவார் அப்படின்னு எம்பெருமான் இறைவனை பார்த்து கேள்வி செய்கின்றார். அன்றில்லை அம்பலத்தில் அன்றில்லை அம்பலத்தில் ஆடி மதுரையில போய் ஒரு புட்டுக்கு அளவு கிழவிய வச்ச புட்டுக்கு ஆசைப்பட்டு மதுரையில போய் மனுஷன் வந்து ஒரு பாண்டிய மன்னன் கையால பெரும்பாலும் ஒரு குடுப்பு கொடுத்தாரு. உளுந்த புட்டுக்கு நீர் போய் நின்னியாரு. கொஞ்சமாவது உனக்கு ரோசம் இருக்காயே, என்னைய ஆம்பள அப்படின்னு எம்பெருமான் இறைவனை பார்த்து கேள்வி பேசினார். பார்த்தாரு பகவான், அரசனா இருந்தா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரியும். நாம செய்த லீலைகள் அத்தனையும் தெரியணும்னா நம்ம மாப்பிள்ள மாயக்கண்ணனுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சிவருடைய கொப்பை விலைக்கு ஆண்டவன் லேசா வெளியேற்றி பார்த்தாரு. என் பெருமானே கண்ணிலே கண்டவுடனே கோபால கண்ணனை கண்டு ஆண்டவன் அப்பவே சிவருடைய கொப்பை விட்டு வெளியிறங்கி வாங்க. வெளியிறங்கி வந்து மாப்பிள்ள உங்க யோகத்தை மட்டும் நான் சொன்னோம்னு வையோ புல்லும் பூராவும் தண்ணி இருந்தாரு. என்னைய பார்த்து இந்த வார்த்தை பேசுற என்ன பேசுன உமா நான் ஒரு வார்த்தையாவது பேச விட மாட்டேன்.
வெட்கமில்லையா? நீர் பொங்கல் கையால கோவியர் வீட்டுல போய் உரல்ல கட்டி அடிபட்டியத உனக்கு ஒத்தம் இருக்காயா? உங்க விட நான் என்னையா கேவலமா போயிட்டேன்? ஏன் மாய வேற வைத்து வேற மானம் இல்லையா? உனக்கு ரோசம் இல்லையா? அன்னைக்கு மலைய புடுங்கி படம் எடுத்தது ஏன் மாப்பிள்ள மாயவரே உனக்கு மானம் இல்லையா? அன்னைக்கு ஆயுர்வாடியில மலைய பிடிங்கி கொடையா பிடிச்சிடவும் உனக்கு வெட்கம் இருக்கா? எதுக்குன்னா மலைக்கு அதிபதி தெய்வேந்திரன் கோபியர்கள் வீட்டுல வந்து ஆடு மாடு ரொம்ப நிற்கும். அப்ப யாதவர் வீட்டுல ஆடு மாடு ரொம்ப நிக்குன்னா ஆடு மாடுக்கு மேய்ச்சலுக்கு பச்சை வேணும்னா தெய்வேந்திர வளர்த்து வச்சு மழை பெய்ந்தாதான் பச்சை கிடைக்கும். அப்ப வருஷத்துல ஒரு நாள் தெய்வேந்திரனை நினைச்சு மக்கள் எல்லாம் பொங்கலிட்டு பூஜை பண்ணுவது வழக்கம். ஆனா ஆயர்வாடியில இன்னைக்கு அச்சுதம் போய் பிறந்தாரோ அன்னையில இருந்து அத்தனை பேரும் தெய்வேந்திரனை மறந்துட்டாங்க. ஏன்னா கண்ணை செய்யக்கூடிய அதிசயங்களை கண்டு அவரே கடவுளா நினைக்காங்க. அப்ப தெய்வேந்திரனை மறந்து கண்ணனுக்காகவே எல்லோரும் பொங்கல் வச்சு பூஜை பண்ணும் போது தெய்வேந்திரனுக்கு கோபம் வந்துடுது. மலைக்கு அதிபதி நம்மள வந்து இந்த கண்ணை போய் பிறந்த நாளையில இருந்து அவனைத்தானே கும்பிடுறாங்க அப்படின்னு தெய்வேந்திரன் மழையும் காத்து முயலுமா ஏறி விட்டுட்டான். அப்ப ஏதன உடனே கண்ணபுரான் பார்த்தார். முதலா இந்த மக்கள் எல்லாம் நம்ம நினைச்சு நமக்காக பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இந்த பொங்கல் நம்ம வம்ப வைக்கிற கூடாது அப்படின்னு காத்து மழையும் கடும் புயலுமா ஏவன உடனே கண்ணபுரான் மலையவே புடுங்கி குழலால் ஏந்தி கொண்டு மலையவே கொடையா பிடிச்சு நின்னாராம். கொடையா பிடிச்சது மட்டுமா அந்த பொங்கல் பொங்கி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, கையால விட்டு அள்ளி சாப்பிடுறாரு. வம்பா போயிருமோ அப்படின்னுட்டு ரெண்டு வேகாமையும் பச்சரிசி பால் மனமும் அப்படி மணக்கு. அப்ப கண்ணபுரான் கையால அள்ளி சாப்பிடும் போது ஒரே ஒரு பருத்து அந்த முதற்கு ஒட்டி இருந்துச்சான். அதுல போய் ஈ இருந்து ஒச்சுக்கிட்டு இருக்கு. அவர் மலைய பிடிங்கி கொடையா பிடிச்சிருக்காரு பாருங்க. அந்த ஈ வந்து உட்கார்ந்து இருக்குமே கண்ணபுரான் இப்படி தலையாட்டினாரா. அவர் தலையை ஆட்டும் போது மலை அப்படி சேர்ந்தே அசைந்ததான். அதைத்தான் ஆண்டவன் சொன்னார். ஏ மாய வேற வைத்து வேற மானம் இல்லையா? ரோசம் இல்லையா? ஏ மலைய புடுங்கி கொடபிடித்தது நீ மலைய புடுங்கி கொடபிடித்தது வெட்கம் இல்லையா? என்ன போய் அரக்கனை எடுத்துட்டு வரணும் நீர் சொல்லுதீரு. நான் அரக்கனை எரிக்க போனா என் ஆடு மாடை யார் என் மேய்ப்பா? ஒத்தையில விட்டுட்டா போக ஆடு மாட நானே மேய்க்கேன். என் ஆடு மாடெல்லாம் நீரே மேய்க்கிற இப்படி ஒரு கோலமா நின்று நீர் ஆடு மாடை மேய்க்க முடியும்? ஆடு மாடெல்லாம் 8 திசைக்கு அங்க ஓடிடும். நான் கண்ட உடனே ஓடிடுமா? நான் எப்படி ஆடு மாடு மேய்க்க? ஆனைத்தோல் போடுவ புலித்தோல் ஆசனம் கழுத்துல ஒரு கருநாகம் போட்டிருக்கீரு. அப்ப என் ஆடு மாடு கண்டா பெரிய விலங்குலாம் வந்துருக்குன்னு பயந்து ஓடிடாது. நான் என்ன சுரூபமா நிக்க அதே சுரூபத்தை மீறி என் முன்னால இடம் ஜவுளி கடைக்கு போனோமா? இதுக்கு
அப்படியா? இந்த மாதிரி வேலை பண்ண சொன்னேன். ஆ, எனக்கு தாத்தாவுக்கு ஒரு ஜாக்கெட்டு. தாத்தா சொல்லுங்க. சரி சொல்லு சொல்லு. ஒரு சேலை வீட்டாக ஒரு மாதிரி வேலை பண்ணேன். அப்படியா? ஏன் தாத்தா சொல்லுங்க. என்னைய மாதிரி நீ வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டனா நீ சேலை கட்டணும்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படியா? நான் பேசி உனக்கு ஒரு நைட்டி எடுத்து தர மாட்டேங்கிறியா? அது கொஞ்சம் சந்தோஷம் காத்தோட்டமா இருக்கும். காத்து வட்டமா இருக்கும். காத்துக்காக உன்னை தூக்கி கிழாத கொண்டு போட்டுரும். எனக்கு எடுத்துக்கும். ஆமா நீ கரையில நின்று வை, வீட்டுல கொண்டு உன்னை தூக்கி போட்டுரும். நைட்டு வேண்டாம், சுடிதார் வேண்டாம். சுடிதார் போட்டேன்னு வச்சுக்க, நீ எப்படி படுத்து வரணும், நீ எப்படி படுத்து வரங்கனாலும் உனக்கு கவலை இல்லை. சுடிதார் போட்டா நைட்டி போட்டா உனக்கு சரி நைட்டி போட்டாதான் சரியா வராது. சுடிதார் போட்டாச்சும் ஒரு பேண்ட், ஒரு டாப்பு, ஒரு சாலு போட்டாச்சுன்னா போதும். சரி. சும்மா ஜம்முன்னு இருப்பாரு. எப்ப இதுக்குரிய? நாளைக்கு விடியட்டும். சரி. விடியட்டும் நாட்டம் கிட்ட சொல்லி உனக்கு சவுளி கடையில ஒரு சுடிதார் எடுத்துக்குவேன். சரி, எடுத்து ஆரம்பிச்சீங்க. ஆ? சுடிதாரு, ஒரு என்னது சாத்தா? ஒரு துப்பட்டா, ஒரு பேண்ட். அதான் நான் எடுத்துட்டு வந்துருக்கேன் நாளைக்கு. அது கார்னர் போட்டு அழகு பார்த்துக்கோ. சுடிதார் போட்டா நாளைக்கு கட்டிடும். ஆமா நாய்க்கு போடாதோ. தண்ணியை போட்டு கட்டடத்துல படிச்சுக்கிறாங்க. ஏன் மானத்தை மறைக்கத்தானே ஏற்படுறாங்க? தோட்டங்களா? அப்படி வேண்டாம் வேண்டாம். ஏ தாத்தா என்ன மாதிரி வேஷம் போட சொல்லல. சரி. கண்ணபுரான் ஆடு மாடு மேய்க்க ஆயிரம் போல நிக்கிற அவரை மாதிரி ஆட்டவனுக்கு வேஷம் போடணும். முதல்ல தெரியுமே எப்படி சொல்ல போறேன். அப்ப அத்தான் சொன்னாரா, என்ன? அக்கா என் மாப்பிள்ள என்ன மச்சான்? ரொம்ப மாதிரி வேஷம் போட எனக்கு தெரியாது. சரி. நீர் போடுற வேஷத்துக்கும் நீர் நடிக்க நடிப்புக்கும் அதே கப்பா. அப்பா, சிவாஜி கணேசனே தோத்துருவாரு. அதானே கேட்டேன். சரி. அதனால உம்ம மாதிரி வேஷம் போட எனக்கு தெரியாது. ஆமா. நீரே அந்த வேஷத்தை போட்டு விட்டுரும். சரிதான். ஆண்டவன் அச்சுதனை பார்த்து சொல்ல, அச்சுதனாகி எம்பெருமான் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று எப்படி? கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொருபங்களை கொடுக்க அப்படியா? அப்படியே ஆடு மாடை ஒப்படைத்தார். சரி. ஆடு மாடுகளை ஒப்படைத்து ஆமா. அத்தா, என் மச்சான் என் மாப்பிள்ள அத்தா. ஆடு மாடு அத்தனையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அப்படியா? என் ஆடு மாடு அத்தனையும் பதனமா இருக்கணும், நீங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஞாபகமா பாத்துக்கிறேன். பிறகு மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோ. மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோ. காட்டு பச்சை பயிருக்கு காவல்காரன் காத்திருக்கு. காட்டு பச்சை பயிருக்கு காவல்காரன் காத்திருக்கு. பயிர்ச்சங்கத்தை பார்ப்பது பயத்தவே பார்க்கும் மச்சான். மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏத்தா போகாத காட்டு வழி போகக்கூடாது. இருமுத்திகட்டு அங்கோ இங்கோ சுற்றக்கூடாது. போகாத காட்டு வழி போகக்கூடாது. இருமுத்திகட்டு அங்கோ இங்கோ சுற்றக்கூடாது. மாட்டை விட்டு வளர்த்து படுத்து தூங்கக்கூடாது. மாட்டை விட்டு வளர்த்து படுத்து தூங்கக்கூடாது. ஏத்தா மற்றவர்களை பார்த்து தெரிவிக்க கூடாது. பயிர்ச்சங்கத்தை பார்ப்பது பயத்தவே பார்க்கும். ஏத்தா, இந்த ஆடு மாடை விட்டு நீ எங்கேயும் போய் படுத்து உறங்கினேன்னு வையும். தெரியும். திரும்பி வரும்போது ஒன்னு ரெண்டு குறைஞ்சாலும் நீ திருப்பி தரணும். திருப்பி சந்தையில வாங்கிட்டு வரணும். பிறகு அப்படியே என் பெருமான் கோபாலக்கண்ணன் சரி. மாடு பதனம் ஆடு பதனம் என்று ஆமையா. என் பெருமான் இப்படி ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு ஆமா. நாளை இப்படியே போனமான அரச நாம எரித்து விடுவான் என்று என் பெருமான் கோபால் அவனை எடுத்தார் ஒரு சொல்லுவான். என்
கேட்பா. சரிதானே? ஆகையினால் யாரும் காணாத பெண்ணாக வடிவங்களை எடுத்து மோகினியாகவே குடும்பங்களை எடுத்து மோகினின்னா அழகிலே சிறந்தவ, அம்சத்திலே உயர்ந்தவா. நீக்கும் பாருங்க, மோகினி பேயில ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியும். முன்னால போயிட்டோம்னு வைங்க, புளியமரத்தை போய் சுத்திக்கு நிப்ப பிற பார்த்த ஆளை காண முடியாது. மோகினி பிடிச்சானா விடவே மாட்டா. ஆம்பளை பிற நீங்க பொம்பளை தான் நினைச்சு பின்னால போயிட்டேன்னா புளியமரத்தை தான் போய் சுத்தணும். ஆமா, பிற தொங்கிட்டு இருக்க